குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் மேசராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதுக்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்க்கலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மேசராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை முன் வச்சு தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. அதுபோக இந்த மாத துவக்கத்திலிருந்து சுக்கிரன் தன்னுடைய ஆட்சி வீடான துலாத்தில் இருக்கார். சுக்கிரன் பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மேஷத்துக்கு என்ன செய்ய காத்திருக்கு, அதையும் இந்த பதிவில் பார்க்கணும். மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள்: 3ஆம் இடத்துல செவ்வாய் ராசிநாதன், 4ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறாரு, 5ஆம் இடத்துல கேது சூரியன் புதன் இணைவு, 6ஆம் இடத்துல சுக்கிரன் மாத துவக்கத்தில் நேசமாக இருக்குது, 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல சனி வக்ரமா, 7.5 சனியினுடைய முதல் பகுதியில் மேஷம். இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா, செப்டம்பர் 2ஆம் தேதி சுக்கிரன் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். பலமாயிடுது. பலமாயி உங்கள் ராசியை பார்க்கறது ரொம்ப முக்கியமான விஷயம், ராசியை பார்க்கறது. அதே போல் 7ஆம் தேதி புதன் பகவான் கன்னி ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார். கன்னியில் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பலமடையுது, அதுவும் நல்ல விஷயம் தான். 6ஆம் இடம் பலமடைகிறது. 17ஆம் தேதி சூரியனுமே உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி. சூரியன் 5.6 நிற்கிறது, அந்த அளவுக்கு சிறப்பில்லை. 18ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆகுது. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அதிபதி. அவர் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். நீசமாகுது, ஆனால் நீச்சபங்க ராஜயோக அமைப்பு, அதாவது குருமங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் ஏற்படுது கடகத்தில். அதாவது நீச்ச செவ்வாயும் உச்ச குருவும் இணையக்கூடிய ஒரு அற்புதமான நிலை, அது நல்ல விஷயம். இப்போ ராசி அதிபதி கெட்டுப்போகல, தைரியமாக இருக்கலாம். 1-9 தொடர்பு ஏற்பட போகுது. 26ஆம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும், மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சியும். முதல்னுடைய சுக்கிரனுடைய பயிற்சி என்னங்கிறத பார்த்துடலாம். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2-7க்கு அதிபதிங்க. தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு அதிபதி. அதே நேரத்தில் வாழ்க்கை துணையை சொல்லக்கூடியது, கலத்தரத்தை சொல்லக்கூடியது. சரி, இந்த கிரகம் போய் 7ஆம் இடத்துல பலமாகுதே, இதனால் என்னென்ன நன்மைகள் நடக்க போகுதுன்னா, முதல்ல திருமணம் நடக்காமல் திருமணத்துக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்க போகுது. சொன்ன வார்த்தையில் கவனம் வேணும். முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்க போகுது. திருமணம் ஆகலைன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துட்டு பூட்டி 4 செவத்துக்குள்ள உட்காந்துட்டு நடந்துடும், கிரகம் நடத்தி வைக்கணும்னா நடத்தி வைக்காது. அதுக்காக எஃபர்ட் போடுறீங்களா, கண்டிப்பாக திருமணம் உண்டு. உங்களுக்கான வாழ்க்கை துணை இந்த காலகட்டத்தை நீங்கள் பார்த்துருவீங்க, அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை, கண்டிப்பாக பார்த்துருவீங்க. சில பேர்த்துக்கு திருமணம் முடிவாகிறது, ஏன்னா ஆவணி வேற ஆச்சா, திருமணம் முடிவாகிறது. நிறைய பேர்த்துக்கு திருமணமே நடக்கும் மேசராசிக்காரங்களுக்கு, மேசராசி அல்லது மேச லக்னக்காரங்களுக்கு இது பொருந்தும். ஸோ அந்த விஷயம் நல்லா இருக்கு. அதே போல் கணவன் மனைவி உறவுக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய தரத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சிக்காமல் இருந்தீங்க, அதனால கருத்து வேறுபாடுகள் வந்தது முன்னாட்களில். இப்போது உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய தரத்தை தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க. அவங்க எந்த அளவுக்கு பொட்டன்சியான ஒரு நபர் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க. ஸோ அந்த பிரச்சனைகளுக்குள்ள இருந்த ஆழமும் அழுத்தமும் நீங்கி 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவீங்க. இது கணவன் மனைவிக்குள்ள மட்டும் கிடையாது, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, பாலிய நண்பர்கள், ரொம்ப நெருங்கின உறவுகள் கூட, நெருங்கின நண்பர்கள் கூட இந்த விஷயம்தான் நடக்கும். அதே நேரத்தில் வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்கள் கடந்த காலகட்டங்களில் பொருளாதார ரீதியாக நிறைய சறுக்கல்கள், வேலை போயிருக்கும், தொழிலில் ஏமாற்றமாக இருக்கும், வேற ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும். ஏன்னா 7 கூடியவர் நீசமாக இருந்தார். இப்போ அந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துல பலம் ஆகிறதுனால இழந்ததை மீட்டுருவீங்க. வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த குறையும் இல்லை, வேலை இல்லை, அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த காலகட்டம் எப்படியாவது வேலை கிடைச்சிடும். உங்களுக்கு கிடைக்கிற வேலை இப்போ ஏற்றுக்குங்க, நல்ல வேலை பின்னாடி வரப்போகுது. செவ்வாயும் 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார் ரொம்ப சீக்கிரமாக. ஸோ இப்போதைக்கு நீங்கள் கிடைக்கிறத அக்செப்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணி போகிற வழியினும் அதை பாருங்கள். ரைட். அதே போல் பெரியவங்களுக்கு யூரினல் இன்ஃபெக்ஷன், அது சம்மந்தமான தொந்தரவுகள் இருந்துகிட்ருக்கும், கண் சம்மந்தமான பாதிப்புகள் முன்னாடி இருந்துகிட்ருக்கும். இனிமேல் அந்த பாதிப்புகள் எல்லாம் அந்த பாதிப்பில் இருந்து அந்த பாதிப்பினுடைய வீரியம் குறைய போகுது. சரியான மெடிசின்ஸ் எடுப்பீங்க, அந்த மெடிசன் நல்லாவே உங்களுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும், அதுலேருந்து பாதிப்புகள் குறையுது. ஓகே, அதெல்லாம் சரி சார், நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, கண்டிப்பாக பொருளாதார ரீதியான நல்ல மாற்றத்தை நீங்கள் உணருவீங்க.
சில நேரங்களில் மனம் சந்தோஷப்படுவதற்காக தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. கோயில் குளத்துக்கெல்லாம் எங்ககிட்ட ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போயிட்டு வரது பிடிக்கிறது, ஒரு படத்துக்கு போகிறது, உங்களை நீங்கள் திருப்தி படிக்கிறது, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இது காட்டுது. குடும்பத்திலிருந்து வந்த சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே நீங்கும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுது. குடும்ப உறவுகள் உங்களுக்கு அப்படியே ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் மனசுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குதுங்க. நல்ல விஷயம். இழந்த அழகு மீட்டெடுக்க முடியும். ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. மற்றவர்களுடைய பார்வைக்கு நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய அந்த தைரியம், தன்னம்பிக்கை, அந்த கரேஜ்னு சொல்லி அதெல்லாம் இந்த காலகட்டம் உங்கள்கிட்ட இருந்து மற்றவங்க பார்ப்பாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா படுது. ரைட். இப்போ சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசியை பார்க்குது இல்லையா? நீங்கள் மட்டும் அழகாக தெரிய மாட்டீங்க, உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்கள் கண்ணுக்கு அழகாக தெரிவாங்க. அந்த அட்ராக்ஷன் 2 பேர்த்துக்குள்ளே நல்லா இருக்கும். பாண்டிங் என்ன தான் சண்டை சச்சரவு இருந்தாலும் சாயங்காலமான 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்குவாங்களே, அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த காலகட்டம் உன்னால் பார்க்க முடியும். பெரிய பெரிய பிரச்சனைகளெல்லாம் இந்த சின்ன ஒரு துணுக்கில் தீரப்போகுது அப்படிங்கிறது தான் இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய தசாபுத்தி நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது உறுதியாக நடக்கும். பிரிவினை இல்லாமல் ஃப்ரீயாக இருக்க போகிறீங்க. ஒற்றுமை ஏற்பட போகுது. ஓகே. அடுத்ததான் புதனுடைய நகர்வு. புதன் உங்களுடைய ராசிக்கு 3 அதிபதிங்க. ஒரு நல்ல ஸ்தானத்திற்கு அதிபதி கிடையாது. ஆனாலும் 6ஆம் இடத்துல போய் பலமாக போகிறார். செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி. எழுதி வச்சுக்கோங்க. வேலை இல்லாத மேசராசி என்பவர்களுக்கு வேலை கிடைக்க போகுது. அது உள்ளூரில் இருந்தீங்கனாலும் வெளியூரில் இருந்தீங்களாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, வேலை இல்லாத மேசராசி என்பவர்களுக்கு வேலை கிடைக்க போகுது. கடனை அடைப்பதற்குண்டான வழி கிடைக்க போகுதுங்க. கடனை அடைப்பதற்குண்டான வழி கிடைக்க போகுது. இல்லை பேங்க் லோன் எதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கூட உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் சொல்லுது. வட்டி கம்மியாக கிடைக்கும், கேட்குற இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். நம்மளை காட்டிலும் நம்மளுடைய எதிரிகள் வலுவாக இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இந்த காலகட்டம் கொடுக்கும். பயத்தை கொடுக்கும். நம்மளோட அவங்க கொஞ்சம் பவராக இருக்காங்க, அவங்களை எப்படி எதுக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு பயம், ஒரு தெளிவில்லாத ஒரு சூழலை சொல்லும். எதிரிகளை பொறுத்த அளவுக்கு வேலையில் ஒர்க்லோடு கொஞ்சம் அதிகமாகுது, போது வர்றது பிடிக்கிறது எல்லாமே இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அத்தனையும் சமாளித்து எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அம்சத்தையும் கொடுத்துருது. அதுவும் சண்டை கட்டி போராடியெல்லாம் ஜெயிக்க மாட்டீங்க. உங்களுடைய அறிவை மிகச்சரியான நேரத்தில் மிகச்சரியான சூழலில் பயன்படுத்தி எதிரிகளை ஜெயிச்சிருவீங்க. நல்ல விஷயம். தாய்மாமனுக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள உறவு நிலை நல்லபடியாக இருக்க போது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பத்திரப்பதிவு செய்கிறது, இல்லை அந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறது, இதெல்லாம் இந்த காலகட்டம் பண்ணுவீங்க. சில நபர்களுக்கு மட்டும் ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. காது மூக்கு தொண்டை சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு உண்டான ஒரு சூழல்களை சொல்லுது. அது நல்லபடியாகவே மாறிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கான மருந்து மாத்திரைகள் எடுப்பீங்க, சரியான மருத்துவரை பார்ப்பீங்க, சரியாயிடுது. அக்கம் பக்கத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்குது. முக்கியமாக சகோதரத்துக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் வரும். அதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். சகோதரத்துக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் 2 பேருக்குள்ள சண்டை சச்சரவுகள் போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஸோ அதை கவனமாக பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதான். புதன் ஓரளவுக்கு ஃபேவராக தான் இருக்கிறாரு. எப்போ வரைக்கும்னா 26ஆம் தேதி வரைக்கும் அந்த புதன் ஃபேவராக இருக்குது. 26ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வருது. கடைசி 4 நாட்கள் கணவன் மனைவிக்குள்ள 3வது மனிதர்களால் சின்ன கருத்து வேறுபாடுகளை இந்த புதன் ஏற்படுத்தி தரும். எரியிறதில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி அலங்காமல் கொளுத்தி போட்டு போயிடுவாங்க. 3வது மனுஷனுடைய பேச்சுவார்த்தைகளை, அவங்களுடைய கருத்துக்களை கேட்காம 2 பேர்த்துக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகளும் இல்லை. பார்த்து செயல்பட வேண்டியது இருக்கும். மாத கடைசியில் அதுவும் ரைட். அதான் சூரியன் 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 17ஆம் தேதி, செப்டம்பர் 17ஆம் தேதி. குழந்தைகளை எதிரிகளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்களுடைய விருப்பத்திற்கு மாற உங்களுடைய குழந்தைகள் செயல்படுவாங்க. குழந்தைக்காக மருத்துவ செலவில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ, குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் போகும். இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது. உங்களுடைய விருப்பத்தை 17ஆம் தேதிக்கு மேலே யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. விருப்பத்தை மட்டும் கிடையாது, உங்களுடைய திட்டங்களையும் சொல்லக்கூடாது. அடுத்து இதை பண்ண போகிறேன், இதுதான் என்னோட பிளானு, ஃப்யூச்சர் பிளானு, இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை சொல்லக்கூடாது, பகிர்ந்துக்கக்கூடாது. பகிர்ந்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் 90% இல்லாமல் போயிடுது. ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சரியா? ஓகே. இப்போ சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல வந்ததுக்கப்புறம் எதிரிகளே இல்லாத சூழ்நிலையை அந்த சூரியன் உருவாக்கி கொடுத்துருவார். சரிங்களா? சொந்த ஊரை விட்டு வெளியூரில், வெளிமாநிலத்தில், வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த முயற்சிக்கான பலன் இந்த 17ஆம் தேதிக்கு மேலே கிடைக்கும். அது நல்ல விஷயம். ரைட். அதே போல்
உங்களுடைய பூர்வீகத்தில், அதாவது நீங்கள் சொந்த ஊரில் இருக்கிறீங்கன்னா சொந்த ஊரில் உறவுகள் கொஞ்சம் எதிர்ப்பாக உங்களுக்கு மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் பட்டும் படாமல் இருந்துக்கிறது நல்லது. 17ஆம் தேதிக்கு மேலே அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதுமானது. ரைட்? ஓகே. செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் 18ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. நீசம் அப்படிங்கிற ஒரு விஷயம், செவ்வாய் பலம் இழக்கக்கூடிய ராசி தான் கடகம். ஆனால் இந்த வருஷம் அந்த செவ்வாய் பலம் இழக்க போகிறது கிடையாது. ஏன்னா உச்சம் பெற்ற குருவோடு செவ்வாய் சேர்றாரு. அப்போது இங்கே குரு மங்கள யோகம் ஏற்படுது. குருவுக்கே பலத்தை கொடுக்கக்கூடிய அளவில் செவ்வாய் இருக்க போகுது. குரு மங்கள யோகம் ஏற்பட போகுது. சாமி, வீடு வாகனம் சொத்து சுகம் சம்மந்தமான விஷயங்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, 18ஆம் தேதிக்கு மேலே அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்குண்டான முயற்சி எடுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக போய் முடியும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரெண்டாவது, உங்கள் மேலே யாராவது அவதூறு பரப்புகிறாங்க, உங்கள் மேலே கோர்ட்டு கேஸு வழக்கு இருக்குது, நீங்கள் நியாயமாக தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கோர்ட்டு கேஸு வழக்கு எல்லாமே அப்படி தவிடுபடியாக ஆகும். கண்டிப்பாக உறுதியாக நடக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. மூணாவதாக ஒரு விஷயம், ரொம்ப நல்ல விஷயம், உடல் ரீதியாக இருந்து வந்த எல்லா விதமான பாதிப்புகளும் நீங்குவதற்குண்டான ஒரு அற்புதமான விஷயம் உங்களுக்கு நடக்க காத்திருக்கு. உங்கள் உடல் ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் தெளிவாய்க்கிங்க. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாய்க்கிங்க. நிறைய பேர் உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீது அதிக அக்கறை செலுத்தக்கூடிய மாதமாக இது காட்டப்படுகிறது. நல்ல விஷயம். தாயாருக்கு முழு ஆதரவு கொடுப்பீங்க, தாய் வழி உறவுகளுக்கு முழு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ரைட்? உங்களுக்கு தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய மாதம் இது. 18ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிநாதன் 9ஆம் அதிபதியை தேடி போகிறாரு. 9ஆம் அதிபதி உச்சமாக இருக்குது. தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இது. ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டு. அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ரைட்? ஸோ எல்லாமே திருப்தியாக இருக்குது. இந்த மாதத்தில் 100% மேஷத்துக்கு நன்மையே நடக்கும். ஏழரைச்சனியெல்லாம் தூக்கி அந்த பக்கம் வைங்க. குரு பார்வையில் இருக்குது, பிரச்சனையே கிடையாது. சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருக்குல்லையே, அதையும் உங்களுக்கு சாதகமாக மதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிள், வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு போங்க, முருகனுக்கு வழிபாடை செஞ்சுட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக அந்த மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும். மேலும் எல்லா விதத்திலும் நன்மைகள் அடையணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்கோளமுடன். திருச்சிற்றம்பலம்.